அண்ணா வணக்கம்ண்ணா. நான் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. அதாவது இன்ட்ரடியூசிங் ஆஸ் எ ஹீரோ புகழ்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதை விட பார்க்குற எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணா. படத்தோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்காக. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட நரேட் பண்ணும்போது டீக்கில் தான் ஒரு 1 hour நரேட் பண்ணார். பண்ணிவிட்டு இதில் வந்து யுவன் சார் பண்ணுறாரு, ஒரிஜினல் புலி பண்ணுது அப்படின்னாரு. ஓ சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லிட்டேன். சார் எப்போ சார் ஷூட்னு? இல்லை ஒரு 1 year ஆகும் அப்படின்னாரு. சரி 1 year அப்புறம் நானும் அப்படியே குக்கு தூக்காமல் அப்படியே ஷூட்டில் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த 1 yearல் போயிட்டு இந்த இந்தியாவில் பண்ண முடியாததுனால ஃபாரினில் போயிட்டு புலிலாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத விசாரித்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்தார். அதை தாண்டி எனக்கு ஒரு ஜேர்னி அப்படின்னாக்கா, இதே பிரசாத் இதே காவிரி தெருவில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வேலை செஞ்ச பையன். இன்றைக்கி நம்மளோட பேனர் உள்ளே வச்சு ஒரு படம் ப்ரெஸ் மீட்ன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷம்ண்ணா. அப்போ எப்படி இருந்துச்சு புலியோட நீங்கள் ஜேர்னி பண்ணது? அவங்கள லவ் பண்ணீங்க, புலியை லவ் பண்ணீங்களா இல்லை புலி உங்களை லவ் பண்ணிச்சா? இல்லை ஃபஸ்ட்டு ஒரு புலியை பார்த்தோமே ஒரு பயம் இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறமேட்டா சரி ஓகே நம்மளால் வந்து எதுவும் ஷூட் நின்றக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடிக்க ஆரம்பித்தது தான். ஏன்னா ஒரு லாக்டவுனில் இருந்த புலிங்க ஒரு மனிதர்களே பார்க்காம இருந்தது. ஆமாம். அதனால் கீப்பர்ஸ் இருப்பாங்க, அதுவும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருப்பாங்க. நான் உள்ளே போனால் நான் மட்டும்தான் இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு புலி. சூப்பர். இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்கண்ணா? கண்டிப்பாக சொல்லுவேன். இது கடவுளுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். அதை தாண்டி நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க என்னோடய நண்பன் உதயராஜ் தாம்சன் சார். ஏன்னா உதயராஜ் மூலிமா தான் தாம்சன் சார் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி நான் அந்தளவு வந்துட்டேன். அதை தாண்டி இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் உயர்வுக்கு வந்து ஏனியாக இருக்க என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்யூ சொல்லிட்டு தான் இருப்பேன். நன்றி மறக்க மாட்டேன். கண்டிப்பாண்ணா. இந்த பேரில் இருக்க மாதிரி உங்கள் வாழ்க்கையும் புகழ் கண்டிப்பாக இருக்கணும்ண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ நன்றி and thank you for coming here. This is my 4th project and for the first time I'm playing a village girl. In my previous movies I've played a modern city girl, so ரொம்ப excited irukku. And please watch our movie. It's the first time where we are showing live animals and no CG. Please support us and please show your love to us. Thank you nandri. How is your experience with Tiger and Pugal sir? Amazing. It was a little scary, but it was like an adventure. Very excited, very risky also, because you know how it is with live animals and wild animals, but it was fun. Overall. Where is the location is shot? Thailand mostly and Ooty 40 days. நான் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. இன்றைக்கி வந்து உங்களோட பையன் உங்களோட என்ன வேணாலும் சொல்லலாம் புகழன்னா நீங்கள் எப்படிண்ணா ஃபீல் பண்ணுறீங்க? இது என்ன ஃபீல்னால் நிறைய ஒரு ஃபீல்டில் என்ன மாதிரி கேட்குறீங்க? அவர் வந்து இப்போ நம்மளோட கூட இருந்த பையன், நம்ம வளர்த்துட்டு பையன் எப்படி வளர்ந்துருக்காரு? நீங்கள் வந்து அப்பா ஸ்தானத்தில் இல்லை குரு ஸ்தானத்துலேருந்து நீங்கள் எப்படி வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க? இல்லை நம்ம வந்து என்னென்னா புகழை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இதே பிரசாத் இது லேபு பக்கத்தில் ஸ்டுடியோ. ஓகே, அங்கே ஸ்டுடியோவில் தான் நான் புகழை சந்தித்தேன். பிரசாத் ஸ்டுடியோவில் நாங்கள் வந்து ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போது வந்து இவ்வளோ கூட்டம் அவருக்காக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக அன்றைக்கி அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் அவர். கண்டிப்பாக. ஸோ அப்படி வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் அங்கே ஆரம்பித்தது தான் புகழ். சான்ஸ் கேட்டு ரொம்ப நாள் காத்திருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அதாவது வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக யுவன் சார், ரொம்ப ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அவருடைய இசையமைப்பில் அவருடைய படம் வந்து அவர் ஹீரோவாக வராமல் போடுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது புகழ் எவ்வளோ சந்தோஷப்படுது, அதோட எனக்கு பயங்கர ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். பெரிய ஃபஸ்ட்டு படத்துலேயே அண்ணனோட ஃபஸ்ட்டு படத்தில் யுவன் அண்ணன் வந்து மியூசிக் பண்ணுறது வந்து பெரிய யாருக்குமே கிடைக்காத ஒரு கிஃப்ட்டுண்ணா. ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து உண்மையிலே கேட்குற எங்களுக்கே வந்து யுவன் அண்ணன் சொல்லும்போது, யுவன் அண்ணன் புகழ் காம்பவுண்ட் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அண்ணனோட புகழுக்கு பேருக்கு தந்தவரை அண்ணன் புகழ் வந்து மேலும் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ரொம்ப அடுத்தடுத்து கடவுள் நாங்கள் பேசி பார்த்துக்கிறோண்ணா. கண்டிப்பாக. தேங்க்யூ. உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய சேனலுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ.